ஆணி உத்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் தரிசனமே ஆணி உத்திர தரிசனமாகும். ஆணி மாதம் சஷ்டி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆணி உத்திர அபிஷேகம் என்பது சிவபெருமானின் நடராஜர் வடிவத்தை போற்றி அவரது அருளை பெறும் ஒரு புனித நாளாகும். திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு புனித நீராடல் என்று பொருள். சிவன் கோவில்களில் முதன்மையான கோவிலான சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமஞ்சனம் என்றே அழைக்கப்படுகிறது. சிவாலயங்களில் அருள்பாலிக்கும் நடராஜருக்கு ஆண்டுக்கு 6 முறை சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது. அதாவது ஆணி உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மாசி சதுர்த்தசி நாட்களில் மகா அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதில் சிறப்பு வாய்ந்தது ஆணி உத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் தான். ஆணி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடலரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நன்னாளே ஆணி திருமஞ்சன திருவிழா. நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இவ்விழா நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆணி திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் செல்வ வளம், மகிழ்ச்சி, துன்பங்களில் இருந்து விடுதலை, சிவபெருமானின் முழுமையான அருள், திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.